கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதோ இன்றைய நாளில் திரு இருதய ஆண்டவருடைய பக்தியின் வழியாக நாம் அனைவரும் அவருடைய இதயத்தோடு ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறோம். திருவருகை காலத்தில் இந்த தேவ நற்கருணை ஆசீர்வாதத்தில் நாம் சிறப்பாக பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் சந்திக்க வருகிறார் என்ற இந்த திருவருகை காலத்தினுடைய மைய கருத்தாக இதோ இன்றைய நாளில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆலயத்தில் இந்த பலிபீடத்தில் நற்கருணை ஆண்டவராய் நம்மை சந்திக்க வந்திருக்கிறார், நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற உணர்வோடு இந்த தெய்வீக திருமணி ஆராதனை வழிபாட்டிலே நாம் பங்கேற்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஜெபிப்போம். எங்கள் அன்பு ஆண்டவரே, இதோ இந்த திருவருகை காலம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் மனமாற்றத்தின் காலமாக, எங்கள் ஒவ்வொருவரையும் உம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கின்ற அருளின் காலமாக எங்களுக்கு வழங்கியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ இந்த தலைவெள்ளிக்கிழமையில் நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய திரு இதயத்திற்கு உகந்த மக்களாகவும் எங்கள் குடும்பங்களை உம்முடைய இதயத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற இந்த திருமணி ஆராதனை நிகழ்விலே எங்களை நீர் ஆசிர்வதிக்கும்படியாக இங்கே கூடி வந்திருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு ஆசிர்வதியும் ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மை எதிர்நோக்கியவர்களாக இருக்க இந்த திருவருகை காலம் எங்களை அழைத்திருக்கிறது. விழிப்போடு இருங்கள், விழித்திருந்து மன்றாடுங்கள், எந்நிலையிலும் தயாராயிருங்கள் என்று சொல்லுகின்ற இந்த திருவருகை காலத்தில் நாங்கள் உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை விட்டு எப்பொழுதும் தூரச் சென்றதில்லை, எங்களை விட்டு நீர் அகன்றதில்லை, எங்களோடுவே இருக்கிறீர். நாங்கள் உம்மை பார்க்கின்ற அந்த வாய்ப்பை எங்களுக்கு மீண்டும் உருவாக்கி கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, இதோ எங்களுடைய வாழ்விற்காக, அருள் வாழ்விற்காக ஜெபிக்கிறோம். இந்த திருவருகை காலத்தில் நாங்கள் எடுக்கின்ற அத்துணை ஜெப தப முயற்சிகளையும் நீர் ஆசீர்வதியும். இதோ இங்கே கூடி வந்துள்ள எங்கள் ஒவ்வொருடைய குடும்பங்களையும் உம்முடைய திரு இதயத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த குடும்பங்களுக்கு தேவையான நிறை அருளையும் ஆசிரையும் பாதுகாப்பையும், ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தேவையான ஒற்றுமையையும் சமாதானத்தையும் வாரி வழங்குவீராக. இதோ இந்த திருமணி ஆராதனை ஜெப வழிபாட்டில் நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற ஆசீர்வாதங்களுக்காக நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும். இதோ இந்த தருணத்தில் உம்மிடம் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களுடைய அனைத்து விதமான வாழ்க்கை சூழலிலும் நீர் உடனிருக்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இந்த ஜெபங்களை எல்லாம் நற்கருணை நாதராகி இயேசுவே உம்மை பார்த்து ஜெபிக்கிறோம். ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம். கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதோ ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நாம் இருக்கிறோம். ஆண்டவருடைய அருள் பொழிவு நம் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக கிடைக்கும்படியாக இந்த தருணத்தில் நாம் செபித்து இந்த பாடல் வழியாக தூய ஆவியாருடைய வருகைக்காக, அவருடைய அபிஷேகத்திற்காக, அவருடைய அருள் பொழிவிற்காக இந்த நேரத்தில் நாம் உருக்கமுடன் இந்த பாடலை பாடி மன்றாடி ஸ்துதிப்போம். உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தருள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தருள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தருள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே. பெந்தகோஸ்தே பெருவிழாவிலே பெருமழை போல் ஆவி ஊற்றினீ. பெந்தகோஸ்தே திருவிழாவிலே பெருமழை போல் ஆவி ஊற்றினீ. துயரமான உலகிலே சோர்ந்து போகும் எங்களை, துயரமான உலகிலே
சோர்ந்து போகும் எங்களை தாங்க வேண்டும் உந்தன் ஆவியார், தாங்க வேண்டும் உந்தன் ஆவியார். உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தருள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே. ஆவியின் கொடைகள் வேண்டுமே, அயல் மொழியில் துதிக்க வேண்டுமே. ஆவியின் கொடைகள் வேண்டுமே, அயல் மொழியில் துதிக்க வேண்டுமே. ஆற்றலோடு பேசவும் அன்பு கொண்டு வாழவும், ஆற்றலோடு பேசவும் அன்பு கொண்டு வாழவும் ஆவி ஊற்றும் அன்பு தெய்வமே, ஆவி ஊற்றும் அன்பு தெய்வமே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தருள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே. பாடுவோம். உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தருள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தருள்ளத்தில் ஊற்ற வேண்டும். இதோ எங்கள் மீது நீர் இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிறோம். இதோ இந்த திருவருகை காலத்தில், இதோ இந்த நாளிலே புனிதமான வெள்ளிக்கிழமையில் எங்கள் அனைவரையும் ஒன்றாக இணைத்ததற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ திரு இருதய ஆண்டவருடைய பக்தியில் நாங்கள் ஒவ்வொருவரும் சிறந்தவர்களாக வாழவும், அவருடைய அன்புக்கு உரியவர்களாக எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ளவும், எங்களுக்குள்ள இருக்கின்ற அத்தனை விதமான குறைபாடுகளையும் நீர் நீக்கி நாங்கள் நிறைவுள்ளவர்களாக வாழ எங்களை அழைத்ததற்காக இந்த திருவருகை காலத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. இதோ உங்கள் வானக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராய் இருங்கள் என்று நீர் எங்களுக்கு கட்டளையிட்டது போல நாங்களும் நிறைவுள்ளவர்களாக வாழ்வை தேடி நிறைவாழ்வை நோக்கிய பயணத்தை இந்த திருவருகை காலத்திலே துவங்கி இருக்கிறோம் ஆண்டவரே. இந்த திருவருகை காலம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உம்மை நாங்கள் முழுமையாக அறிந்து கொள்ளவும், விழிப்போடு இருந்து ஜெபிக்கவும், தூய ஆவியானவருடைய வழிகாட்டுதலில் நாங்கள் ஒருங்கிணைந்து மன்றாடவும் எங்களுக்கு கற்பித்தருளும் ஆண்டவரே. இதோ இந்த நாளில் இந்த திருமண ஆராதனை வழியாக ஒப்பு கொடுக்கப்படுகின்ற ஒவ்வொரு குடும்பங்களிற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக எங்களுடைய பங்கு தளத்தில் இருக்கின்ற அனைத்து குடும்பங்களையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இக்குடும்பங்கள் மீது உமது நிறைவான ஆசிரை வழங்கும்படியாக மன்றாடுகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தினுடைய தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர். அவற்றை எங்களுடைய வாழ்வில் நாங்கள் உணர்ந்து ஒவ்வொரு குடும்பத்திற்குமான தேவையை நிறைவேற்றுவீராக. ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கின்ற பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், உடல்நல குறைவுகள், நோயாளிகள், ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கின்ற இறைப்பற்று இல்லாத நிலை, இவை எல்லாவற்றிலும் இருந்து எங்களை காப்பாற்றியறலும், பாதுகாத்தரலும். இதோ இந்த திருவருகை காலத்திலே எங்களை உம்மை நோக்கி வருகின்ற இறை மக்களாக எங்களை மாற்றுவீராக ஆண்டவரே. இதோ இந்த நாளிலே நாங்கள் ஜெபிக்கின்ற ஒவ்வொரு மன்றாட்டையும் வேண்டுதலையும் நீர் கேட்டு எங்களுக்கு அருள் புரியும்படியாக மன்றாடுகிறோம் ஆண்டவரே. இதோ இஸ்ராயலை காக்கின்றவர் கண் அயறுவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை நாங்கள் வாசிக்கிறோம். இதோ நீர் எங்களை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ சிறப்பான விதத்தில் இந்த திவ்ய நற்கருணை ஆசீர்வாதத்தின் வழியாக நீர் எங்களை சந்தித்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பங்கில் இருக்கின்ற ஒவ்வொரு சிறு பிள்ளையையும், இளைஞர் இளம் பெண்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு தேவையான ஞானத்தையும் அருளையும், வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வழிகாட்டுதலையும் நீர் சிறப்பாக வழங்கி இறையருள் பெற்ற மக்களாக அவர்களை இறையன்பிற்குள் அழைத்து செல்ல உம்மை வேண்டுகிறோம். தூய ஆவியானவரே, உமது அருள் பொழிவை ஊற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்ற இந்த வேளையில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த பெந்தகோஸ்தே அனுபவத்தை கொடுத்தருளும். நாங்கள் ஒவ்வொருவரும் சிறப்பானவர்களாக, உம்முடைய அருள் பொழிவை பெற்றவர்களாக
திடம் பெற்றவர்களாக, ஆற்றல் நிறைந்தவர்களாக, வல்லமையோடு செயல்பட எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் நீர் உருவாக்கியறலும், தேர்ச்சியறலும், அதை பலமுள்ளதாக மாற்றியறலும். ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே. பெந்தகோஸ்தே பெருவிழாவிலே பெருமழை போலாவி ஊற்றினீர். பெந்தகோஸ்தே பெருவிழாவிலே பெருமழை போலாவி ஊற்றினீர். துயரமான உலகிலே சோர்ந்து போகும் எங்களை, துயரமான உலகிலே சோர்ந்து போகும் எங்களை தாங்க வேண்டும் உந்தன் ஆவியால், தாங்க வேண்டும் உந்தன் ஆவியால். உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மரியே வாழ்க. மரியே வாழ்க. அனைவரும் அமர்வோம். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாள் நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமான நாள். காரணம், இந்த திருவருகை காலத்தில் முதல் வெள்ளிக்கிழமையில் முதல் முறையாக ஆண்டவர் இயேசுவினுடைய தேவ நற்கருணை ஆசீர்வாதத்தை நாம் பெற இருக்கிறோம். கடவுள் நம்மை சந்திக்கிறார். கடவுள் நம்மை எப்படி சந்திக்கிறார்? அந்த சந்திப்பினுடைய மகிழ்ச்சி என்ன? மிக அருமையாக நாம் இயற்கையோடு ஒரு சந்திப்பை நாம் உணர்ந்தோம் என்றால், கடவுளை சந்திக்கின்ற அந்த பெருமகிழ்ச்சி நம் உள்ளங்களில் நிறைவாக இருக்கும். மலர்கள் எவ்வாறு மனத்தை சந்திக்கிறது? அந்த மனம் மலர்களுக்கு அது மொட்டாக, அது பூவாக மலர்கின்ற பொழுது அந்த மனம் அதில் நிறைவாக வீசுவதை பார்க்கிறோம். அந்த மனம் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. ஆறு ஏதோ மலையில் புறப்பெடுத்து ஓடுகின்ற அந்த ஆறு கடலை நோக்கி பாய்கிறது. கடலை சந்திக்கின்ற பொழுது அதற்கு ஒரு சிறப்பான ஒரு உறவு இருப்பதை அது உணர்கிறது. ஆறு கடலை சந்திக்கின்ற அந்த ஒரு துடிப்பான சம்பவம், அது எப்பொழுது போய் சேரும் என்ற ஒரு ஆதங்கம் அந்த சந்திப்பில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதே போன்று கடல் கரையை சந்திக்கின்ற, கரையை தொடுகின்ற ஒரு சந்திப்பு. இந்த சந்திப்பில் கடல் எவ்வளவு குதூகலத்தோடு இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது. தன்னுடைய அலைகளை வீசி அந்த கரையை மிக சிறப்பாக அடைகின்ற பொழுது அது படுகின்ற ஆனந்தம், அதை பார்க்கின்ற நம் ஒவ்வொருவருக்குமே மகிழ்ச்சி. அலைகளில் நாம் உழுந்து திரண்டு துள்ளி குதித்து விளையாட வேண்டும் என்ற ஒரு சிறப்பான ஒரு மகிழ்ச்சியை நமக்கு கொடுக்கிறது. அதைவிட மேன்மையான சந்திப்பு இறை மனித சந்திப்பு. விண்ணும் மண்ணும் சந்தித்த இந்த நிகழ்வை தான் ஆண்டவருடைய வருகையாக நாம் பார்க்கிறோம். மிக அருமையாக விண்ணும் மண்ணும் சந்திப்பை ஏற்படுத்தியது கடவுள். கடவுள் எங்கோ இருக்கிறார், நம்மை விட்டு தூர இருக்கிறார், ஏதோ ஆகாயத்தில் இருக்கிறார் என்றெல்லாம் நினைத்து கொண்டிருந்த மக்கள் மத்தியில் ஆண்டவர் இயேசுவினுடைய மனுவுரு ஏற்பு என்பது ஒரு மாபெரும் மகிழ்ச்சிக்குரிய ஒரு சந்திப்பாக இருப்பதை விவிலியம் நமக்கு சொல்லுகிறது. அதனால்தான் இயேசு குழந்தை பிறந்த பொழுது இடையர்கள் அந்த இறை செய்தியை இடையர்களுக்கு வானதூதர் சொல்லுகிறார். இதோ மகிழ்ச்சி ஊட்டும் நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த மகிழ்ச்சி ஊட்டும் நற்செய்தி என்பது இயேசு பிறந்தார் என்ற மட்டும் அல்ல,
மாறாக விண்ணகமும் மண்ணகமும் இணைந்திருக்கிறது. விண்ணில் இருக்கின்ற கடவுள் மனிதனாக உங்களை சந்திக்கிறார் என்ற ஒரு மாபெரும் செய்தியை, மகிழ்ச்சியான செய்தியை வானதூதர் இடையர்களுக்கு சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. வேற யாரும் எந்த மதமும் எந்த சமயமும் இதை நமக்கு வெளிப்படுத்தியதே இல்லை. அதுதான் சொல்றோம், இட் இஸ் a revelation of God. கடவுளுடைய திருவெளிப்பாடு இந்த இறை மனித சந்திப்பில், விண்ணும் மண்ணும் சந்திப்பில் அது நிகழ்ந்திருக்கிறது. பல பேர் சொல்வார்கள், கடவுள் இந்த உலகத்திற்கு வந்தார், இந்த வேலையை செஞ்சார், இதை முடித்தார், மீண்டும் சென்று விட்டார் என்று சொல்லுவார். அதுக்கு பேர் தான் அவதாரம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவதாரம் எடுக்கவில்லை. நல்ல குறிப்பாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம் ஆண்டவர் இயேசு அவதாரம் எடுக்கவில்லை, மாறாக அவர் நம்மோடு பிறந்தார், நம்மோடு வாழுகிறார், இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த திருவருகை காலத்துல நாம இரண்டு விஷயத்தை நாம உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். ஒன்று, ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பு விழா தயாரிப்பு. இன்னொன்று, ஆண்டவர் இயேசுவினுடைய இரண்டாம் வருகைக்கான தயாரிப்பு. இந்த பிறப்பு விழா தயாரிப்பை விட இரண்டாம் வருகைக்கான தயாரிப்பை நோக்குகின்ற பொழுது நமக்கு சொல்லப்படுகிறது, ஆண்டவர் நம்மை விட்டு போய்விட்டாரா, அல்லது நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அவர் விண்ணகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இப்போது இல்லையா என்று கேட்டால், பல ரூபத்தில், பல வடிவத்தில், பல்வேறு நிலைகளில் ஆண்டவர் இயேசு நம்மோடு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். அதிலே குறிப்பாக நாம் நற்செய்தியில வாசிக்கிறோம், இதோ நான் உங்களை விட்டு என்றும் பிரிந்து செல்ல மாட்டேன், நான் உங்களோடே இருக்கிறேன் என்று ஆண்டவர் உறுதியளிக்கிறார். அப்படி இருக்கின்ற ஆண்டவர் எப்பொழுது நம்மை விட்டு சென்றார்? நமக்கு பல நிலைகளிலே கொடுக்கிறார். இதோ இந்த தெய்வீக பிரசன்னம், நற்கருணை பிரசன்னத்தில் அவருடைய அந்த முழுமையான உடனிருப்பை நாம் உணர்ந்து கொள்ள இன்றைக்கு நாம் அழைக்கப்படுகிறோம். ஆகவே இதை உணர்ந்தவர்களாய் இன்றைய திருவழிபாட்டில, இந்த தேவ நற்கருணை திருமணி ஆராதனை வழிபாட்டிலே சிறப்பாக செபிப்போம். இன்றைய நாளில் இணைந்திருக்கின்ற நாம் இன்றைய திருவழிபாட்டு வாசகங்கள் நம்மை மிக அருமையாக ஆண்டவருடைய உடனிருப்பை உணர்ந்தவர்களாக வாழ அழைக்கிறது. நாம் யார்? தூய பவுலடியார் மிக அருமையாக இப்பொழுது வாசிக்கப்பட இருக்கின்ற அந்த முதல் வாசகத்தில் நமக்கு குறிப்பிடுகிறார். கிறிஸ்து இயேசுவின் வழியாக நீங்கள் பெற்றுக்கொண்ட அருளை முன்னிட்டு உங்களை நினைத்து நான் கடவுளுக்கு என்றும் நன்றி செலுத்துகிறேன். நாம இங்க எதுக்காக, யாருக்கு நாம ஏன் இங்க உட்கார்ந்து இருக்கிறோம், நாம ஏன் இங்க உட்கார்ந்து இருக்கிறோம் என்ற அந்த வார்த்தையை தூய பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் நாம வாசி. கிறிஸ்து இயேசுவின் வழியாக இறையருளை பெற்றால் மட்டும்தான் நாம இங்க உட்கார முடியும். சாதாரணமா இங்க வந்து உட்கார முடியாது. யார் யாருக்கெல்லாம் அந்த இறையருள், அந்த சக்தி, அந்த இறையருளுடைய வழிகாட்டுதல் இருக்கிறதோ அவர்கள் தான். இன்னைக்கு நமக்கு ஏகப்பட்ட வேலை இருந்திருக்கும் வீட்டில், அதை செய்யணும், இதை செய்யணும், இதை பண்ணணும், அப்படி பண்ணணும்ட்டு. ஆனா இறையருளை பெற்றதனால் அந்த இறையருள் நம்மை உந்தி அழைக்கிறது, அதை நம்மை இங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. ஆகவே இதை உணர்ந்தவர்களாய் இந்த இறை வார்த்தைக்கு நாம் இப்பொழுது செவிமடுப்போம். பக்தியாக அந்த இறை வார்த்தையில் நாம் பங்கேற்போம். புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 3 முதல் 9 முடிய. கொரிந்த நகரிலுள்ள கடவுளின் திருச்சபைக்கு அவர் திருவுளத்தால் கிறிஸ்து இயேசுவின் திருத்தூதனாக அழைக்கப்பட்ட பவுலும் சகோதரராகிய சொஸ்தேனும் எழுதுவது. இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பெற்று துயரோக்கப்பட்டு இறை மக்களாக இருக்க அழைக்கப்பட்டுள்ள உங்களுக்கும் எல்லா இடங்களிலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிடும் யாவருக்கும் நம் தந்தையாம் கடவுளிடமிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உரித்தாகுக. இயேசு கிறிஸ்து நமக்கு மட்டுமல்ல, அனைவருக்கும் ஆண்டவர். கிறிஸ்து இயேசுவின் வழியாக நீங்கள் பெற்றுக்கொண்ட இறையருளை முன்னிட்டு உங்களை நினைத்து என் கடவுளுக்கு என்றும் நன்றி செலுத்துகிறேன். ஏனெனில் நீங்கள் கிறிஸ்துவுடன் இணைக்கப்பெற்று சொல்வன்மையும் நிறையறிவும் பெற்று எல்லா வகையிலும்
செல்வர்களானீர்கள். மேலும் கிறிஸ்துவை பற்றிய சான்று உங்களால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துவதற்காக காத்திருக்கும் உங்களுக்கு அருள் கொடை எதிலும் குறைய இல்லை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் நாளில் நீங்கள் குறை சொல்லுக்கு ஆளாகாதிருக்க அவர் உங்களை இறுதி வரை உறுதிப்படுத்துவார். கடவுள் நம்பிக்கையுரியவர். தம் மகனும் நம் ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நட்புறவில் பங்கு பெற உங்களை அவர் அழைத்துள்ளார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, தூய பவுலடியார் மிக அருமையாக இறையருளை பெற்ற நம் ஒவ்வொருவருக்காகவும் கடவுளுக்கு நன்றி கூறி இன்றைய இந்த வாசிக்கப்பட்ட இந்த வாசகத்தில் கடைசியாக நமக்காக இயேசு எவ்வாறு அந்த நட்புறவில் பங்கு பெற நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறார். நட்புறவு இது ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை தத்துவம். A loving relationship என்று சொல்லுவார். The loving relationship with whom, யாரோடு என்னுடைய நட்புறவு, அது ஆண்டவர் இயேசுவோடு இருக்கின்ற நட்புறவை நமக்கு மேன்மையான உறவாக அது தூய பவுலடியார் நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நட்புறவை நாம் எப்பொழுதும் பேணி வளர்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் இயேசுவோடு இணைந்திருக்கிற நிலையில்தான் இந்த நட்புறவின் மேன்மையை நாம் உணர முடியும், அதில் பங்கேற்க முடியும் என்பதை இன்றைய வாசகத்தின் வழியாக உணர்ந்த நாம் இப்பொழுது இந்த பாடல் வழியாக ஆண்டவர் இயேசுவோடு நாம் நட்புறவில் இருக்கிறோம். அவர் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவர் இயேசு நம்மோடு இருக்கிறார் என்ற உறவை உணர்த்துகின்ற இந்த பாடல் வழியாக நாம் ஜெபிப்போம். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே,
இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானீரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானீரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீரில்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீரில்லாமல் நான் வாழ முடியாது. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் நண்பரானீரே. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் நண்பரானீரே. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீரில்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீரில்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீரில்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீரில்லாமல் நான் வாழ முடியாது. Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. அன்புக்குரியவர்களே, இப்பொழுது இந்த நேரத்தில் நாம் நம்முடைய திரு இருதய ஆண்டவரை நோக்கி இந்த திருமணி ஜெபமாலையை ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு ஜெபமாலையினுடைய அந்த 10 மணியிலும் நம்முடைய குடும்பங்களை நினைவு கூறுவோம். குறிப்பாக இந்த நாட்களிலே கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரத்தை, வாழ்க்கையை, வீடுகளை எல்லாவற்றையும் இழந்து நிற்கின்ற இந்த மக்களை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அவர்களுக்கு ஆறுதல் கடவுள் ஒருவரே. இந்த கவர்மெண்ட், அரசாங்கம் அவர்களுக்கு ஒரு சிறு உதவியை செய்யலாம். எத்தனையோ ஆண்டுகளாக அவர்கள் ஒரு வீட்டை கட்டுவதற்கு அவர்கள் பாடுபட்டு உழைத்திருப்பார்கள். ஒவ்வொரு பொருளாக கடனுடன் வாங்கி அதை சேர்த்து வைத்திருப்பார்கள். நாம் எல்லாம் டிவியில் பார்த்தோம். எல்லாமே அடிச்சுட்டு போகுது. காரு, பஸ்ஸு, வேன். அது மட்டுமல்ல, வீட்டில் இருக்கின்ற அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் அடித்து செல்லுகிறார். அன்றாட மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுவார்கள். கூரை வீட்டில், வீடு சரியில்லாத நேரத்தில், ஒழுகின்ற வீடு, அதிலும் குறிப்பாக இந்த மழையில் அடித்து செல்லுகின்ற பொழுது அவருடைய துயரம் எவ்வளவு பெரிய துயரம். கடவுள் நம்மை சிறப்பாக ஆசீர்வதித்திருக்கிறார். அதற்காக நாம் நன்றி கூறுவோம். அந்த மக்களுக்காக, பாதிக்கப்படுகின்ற மக்களுக்காக அவர்கள் மீண்டும் கட்டி எழுப்பப்பட வேண்டும். அவருடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பான விதத்தில் மாற வேண்டும் என்று இந்த திருமணி ஆராதனை ஜெபமாலையில்
அவர்களுக்காக நாம் சிறப்பாக செபிப்போம். இயேசுவின் திரு இருதய ஜெபமாலை. நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று தூய கன்னிமரியிடமிருந்து பிறந்தார். போதிய பிரார்த்தனை அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திருச்சபையை நம்புகிறேன். புனிதர்கள் ரோமச்சிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்ற பெறுக. மது ஆட்சி வருக. மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் மாசு பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றுண்டவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். முதலாவது தெய்வரகசிய கருத்துக்கள். பிற மதத்தினரால் பிறவினை சகோதரர் அனைவராலும் இழக்கப்படும் நிந்தை அவமானங்களுக்காக பரிகாரமாக ஜெபிப்போம். இதயத்தில் தாழ்ச்சும் சாந்தமுள்ள இயேசுவே, எங்கள் இதயம் உமது இதயம் போல் மாற்றி அருளும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகம் ஆயிரம். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, எங்கள் 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 சிநேகம் ஆயிரம். மரியாவின் மாசற்ற இதயமே, என் ரட்சணையும் ஆயிரம். இரண்டாவது, மாசு நிறைந்த கிறிஸ்தவர்களால் ஏற்படும் நிந்தைகளுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம். இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இதயமும் உமது இதயம் போல் மாற்றி அருளும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, எங்கள் சிநேகம் ஆயிரம். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்கள் ரட்சணையும் ஆயிரம். மூன்றாவது, நாம் அனைவரும் கட்டிக்கொண்ட பாவங்களுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம். தாழ்ச்சியில் சாந்தமுள்ள இயேசுவே, எங்கள் இதயம் உமது இதயம் போல் மாற்றி அருளும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, எங்கள் சிநேகம் ஆயிரம். 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 மரியாவின் மாசற்ற இதயமே, எங்கள் ரட்சணையும் ஆயிரம். நான்காவது, மனிதர் அனைவராலும் வருவிக்கப்படும் அவமானங்களுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம்.
இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இதயம் உமது இதயம் போல் மாற்றி அருளும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, எங்கள் சிநேகமாயிரம். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்கள் இரட்சணியமாயிரம். ஐந்தாவது, எல்லோரும் திரு இருதயத்தை அறிந்து அன்பு செய்யுமாறு அமல அன்னை புனிதர் அனைவரின் அன்பு பெருக்குடன் ஒப்பு கொடுப்போம். இதயத்தில் தாழ்ச்சும் சாந்தமுள்ள இயேசுவே, எங்கள் இதயம் உமது இதயம் போல் மாற்றி அருளும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, எங்கள் சிநேகமாயிரம். 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 மரியாவின் மாசற்ற இதயமே, எங்கள் இரட்சணியமாயிரம். இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். பிறப்பு நிலை பாவம் இல்லாமல் உதித்த தூய மரியாவின் மாசற்ற திரு இருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவின் திரு இருதயமானது எங்கள் போற்றப்படுவதாக. திரு இதயத்தின் அன்பரான தூய யோசேப்பே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. இயேசுவின் திரு இருதயமே, உமது ஆட்சி வருக. எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். எங்கள் ஜெபம் தபம் அனுதின செயல்கள் இன்ப துன்பம் எல்லாவற்றையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் இறுதி மூச்சு வரை உம்மை அன்பு செய்யவும் உம்மை மாட்சிப்படுத்தவும் வரம் தாரும். ஆமென். கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, ஒரு சில நிமிடங்கள் நாம் அமைதியாக நம்முடைய குடும்பங்களுக்காக இதோ நம் முன் வீற்றிருக்கின்ற நற்கருணை ஆண்டவரை பார்த்து நம்முடைய தனிப்பட்ட ஜெபத்தை நாம் ஜெபிப்போம். அமைதியாக ஜெபிப்போம். இவ்வளவு நேரம் நாம் குழுமமாக ஜெபித்தோம். கம்யூனிட்டி ப்ரேயர் என்று சொல்லுவோம். God needs only our personal prayer, personal change. கடவுள் நம்முடைய தனிப்பட்ட ஜெபத்தில் தான் நம் ஒவ்வொருவருக்கும் நிறைவான ஆசிரை கொடுக்கிறார். குழுமமாக நாம் சேர்ந்து ஜெபிச்சுட்டு கத்திட்டு கூச்சல் போட்டுட்டு போயிடலாம். ஆண்டவர் சொல்கிறாரு நற்செய்தியில், ஆண்டவரே ஆண்டவரே என்று கத்தி கதர்பவர்கள்லாம் என்ன பண்ண முடியாது, விண்ணரசுக்குள் நுழைய முடியாது. எனக்கும் என் ஆண்டவருக்கும் உள்ள தொடர்பு நம்முடைய தனிப்பட்ட வேண்டுதல். அந்த தனிப்பட்ட வேண்டுதலை நம்முடைய குடும்பங்களை நினைத்து, நம்முடைய பிள்ளைகளை நினைத்து, நம்முடைய எதிர்கால வாழ்வை நினைத்து நாம் அமைதியாக இப்பொழுது ஒரு சில நிமிடங்கள் நாம் ஜெபிப்போம். அமைதியாக இந்த நேரத்தை நம்முடைய ஜெபத்தில் செலவிடுவோம்.
அனைவரும் எழுந்து நிற்போம். இந்த பாடல் வழியாக நமக்கும் நம் ஆண்டவருக்கும் இருக்கின்ற நட்புறவை நாம் புரிந்து கொண்டு, கடவுள் நம்மை விட்டு ஒருபோதும் நீங்காது இருக்கிறார், அவருடைய நட்புறவில் நாம் வாழ்கிறோம் என்ற இந்த பாடலை பாடி நாம் சிறப்பாக கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நீர் ஒருவர் மட்டும் இயேசுவே, என்னை விட்டு நீங்காதிருப்பதும் ஏனோ, தெய்வீக அன்பால் தானோ, தெய்வீக அன்பால் தானோ. நீர் ஒருவர் மட்டும் இயேசுவே, என்னை விட்டு நீங்காதிருப்பதும் ஏனோ, தெய்வீக அன்பால் தானோ, தெய்வீக அன்பால் தானோ. என்னை பாடி மகிழ்வித்த புள்ளினங்கள் தங்கள் கூடுகள் தேடி பரந்த பின்னும், என்னை பாடி மகிழ்வித்த புள்ளினங்கள் தங்கள் கூடுகள் தேடி பரந்த பின்னும், நான் வாழ்ந்த காலத்து நண்பரெல்லாம் நான் தாழ்ந்த காலத்தில் பிரிந்த பின்னும், நீர் ஒருவர் மட்டும் இயேசுவே, என்னை விட்டு நீங்காதிருப்பதும் ஏனோ, தெய்வீக அன்பால் தானோ, தெய்வீக அன்பால் தானோ. எந்தன் மேனி தழுவிய இளந்தென்றல் சொந்த தாய் கடலோடு கலந்த பின்னும், எந்தன் மேனி தழுவிய இளந்தென்றல் சொந்த தாய் கடலோடு கலந்த பின்னும், எந்தன் பாதையின் விளக்காம் பகலவனும் வந்த காரிருள் மாயையால் பிரிந்த பின்னும், நீர் ஒருவர் மட்டும் இயேசுவே, என்னை விட்டு நீங்காதிருப்பதும் ஏனோ, தெய்வீக அன்பால் தானோ, தெய்வீக அன்பால் தானோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாற்றி உமக்கே. அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 33 37 வரை. கவனமாயிருங்கள், விழிப்பாயிருங்கள், ஏனெனில் அந்நேரம் எப்போது வரும் என உங்களுக்கு தெரியாது. நெடும் பயணம் செல்லவிருக்கும் ஒருவர் தம் வீட்டை விட்டு வெளியேறும் போது தம் பணியாளர் ஒவ்வொருவரையும் அவரவர் பணிக்கு பொறுப்பானவராக்கி விழிப்பாயிருக்கும்படி வாயில் காவலருக்கு கட்டளையிடுவார். அதுபோலவே நீங்களும் விழிப்பாயிருங்கள். ஏனெனில் வீட்டுத் தலைவர் மாலையிலோ நள்ளிரவிலோ சேவல் கூவும் வேளையிலோ காலையிலோ எப்போது வருவார் என உங்களுக்கு தெரியாது. அவர் திடீரென வந்து நீங்கள் தூங்குவதை காணக்கூடாது. நான் உங்களுக்கு சொல்வதை எல்லாருக்குமே சொல்கிறேன், விழிப்பாயிருங்கள். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு சில இறை சிந்தனைகளை நாம் இப்பொழுது உள்வாங்கிக் கொள்வோம். அனைவரும் அமர்வோம்.
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் திருவருகை காலத்தில் இணைந்திருக்கிறோம். ஆண்டவர் இயேசுவின் வருகைக்காக நாம் தயார்படுத்தி இருக்கிறோம். கடவுள் மிக சிறப்பாக இந்த திருவருகை காலத்தில் நமக்கு கொடுக்கின்ற செய்தி, விழிப்பாயிருங்கள், ஆயத்தமாயிருங்கள், தயாராக இருங்கள், எதிர்பார்ப்போடு இருங்கள், விழித்திருந்து மன்றாடுங்கள். இந்த வார்த்தைகளைத்தான் இந்த திருவருகை காலத்தில் நாம் அதிகமாக கேட்கிறோம். ஏன் இப்படிப்பட்ட ஒரு அறைகூவலை விவிலியமும் சரி, திருச்சபையும் சரி நமக்கு இந்த திருவருகை காலத்தில் கொடுத்து கொண்டே இருக்கிறது என்றால், நம்முடைய வாழ்க்கையை அது சரிபடுத்துகிறது, நம்முடைய வாழ்க்கையை அது நேராக்குகிறது. மிக அருமையாக நாம வாசிக்கிறோம் இல்லையா நற்செய்தியில, பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், மேடுகள் எல்லாம் சமதளமாக்கப்படும், ஆண்டவர் வழியை ஆயத்தம் செய்யுங்கள். இந்த தருணம் நாம் கடவுளுடைய வருகைக்காக நம்முடைய உள்ளங்களை தயார் செய்கின்ற ஒரு தருணமாக இருக்கிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, நாம் ஒவ்வொருவரும் விழிப்போடு இருந்து செயல்பட வேண்டும். நமக்கு எப்பொழுது அந்த விழிப்புணர்வு வரும் தெரியுமா? நம்ம சந்தோஷமா இருக்கின்ற பொழுது, நம்ம மகிழ்ச்சியாக இருக்கின்ற பொழுது, எந்தவித கஷ்டமும் இல்லாமல் இருக்கின்ற பொழுது வரும், எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு யதார்த்தமான மனநிலையில் இருக்கின்ற பொழுது நமக்கு அந்த விழிப்புணர்வு என்ற எண்ணமே வராது. நமக்கு எப்போ ஆபத்து வருதோ அப்பதான் நம்ம என்ன பண்ணுவோம்? அப்பா, இந்த ஆபத்திலிருந்து தப்பிக்கணும், இந்த ஆபத்திலிருந்து நம்ம விடுவிக்கணும், நம்ம எப்படி காப்பாற்றி கொள்ள போறோம் அப்படி என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள வரும். அந்த எண்ணம் தான் நமக்கு வருகின்ற இந்த விழிப்புணர்வு, அவேர்னஸ். இந்த அவேர்னஸ் என்ற அந்த எண்ணம் நம்முடைய ஆபத்து நேரத்தில் நமக்கு வருகிறது. அதுக்கு ஒரு உதாரணமா சொல்லணும்னா, ஒரு முனிவர் ஒரு நாள் ஒரு அரசனை சந்திக்கிறார். இந்த அரசவைக்கு போய் அரசனை சந்திக்கின்ற பொழுது இந்த அரசர் என்ன பண்றார்? முனிவரை பார்த்த மகிழ்ச்சியில அவருக்கு நிறைய பொன் பொருள் எல்லாத்தையும் மூட்டை கட்டி, ஐயா, உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம், நீங்க போக்குள்ள இதுல இருக்கிற பொன் பொருள் எல்லாத்தையும் மூட்டை கட்டி எடுத்துட்டு போங்க உங்களுடைய வாழ்க்கைக்கு அப்படின்னு சொன்னார். அந்த முனிவரும் சந்தோஷமா அதை பெற்றுக்கொண்டு நடக்கிறார். நடக்கின்ற பொழுது பார்த்தீங்கன்னா இருள் நேரம். சரி, இருட்டா இருக்குது, காட்டு வழியா போறோமே அப்படின்னு அந்த முனிவர் பயந்து என்ன பண்றாரு? காட்டுக்குள்ள படுத்தா திருடன் வருவானா, எவன் வருவான்னு தெரியாது, அல்லது ஏதாவது விலங்கு அடிச்சு போட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டு ஓரமா இருக்கின்ற ஒரு கல்லறையில போய் அவர் படுத்துக்கிட்டார். நைட்டு படுத்துக்கிட்டார் பத்திரமா. அவருக்குள்ள ஒரு பயம். என்ன பயம்னா, இவ்வளோ பொண்ணு பொருளும் அரசர் கொடுத்துருக்கிறாரு, இந்த பொண்ணு பொருள்ல யாராவது திருடங்க வந்தா என்ன பண்றது, அவன் தூக்கி போயிட்டா என்ன பண்றது, கத்தி காட்டி மிரட்டினா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, சரி எதுக்கும் நம்ம தயாரா இருப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறார். இந்த பயத்துல தான் நமக்கு என்ன சொல்றோம்? அறிவு வரும், புத்தி வரும், விழிப்புணர்வு வரும். அந்த முனிவருக்கும் அப்படிதான். அவர் நல்ல ஒரு விழிப்போட அந்த கல்லறையில போய் படுத்துக்கிட்டார். திடீர்னு பார்த்தா சாமத்துல ஒரு 4 பேர் திருடனுங்க வந்துட்டானுங்க, கத்தியை எடுத்துட்டு வந்துட்டானுங்க. கத்தியை எடுத்துட்டு வந்தவனே இந்த முனிவருக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல. திருடனுங்க வந்துட்டானுங்கன்னு தெரிஞ்ச உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு? விழிப்பாக ஒரு காரியம் செஞ்சார். ஏஞ்சி உக்காந்துட்டார். பொருள் இருக்குது, எல்லாமே இருக்குது, மூட்டை கட்டி இருக்குது. ஏஞ்சி நல்லா உக்காந்துட்டு தலையை நல்லா மூஞ்செல்லாம் நல்லா தொடச்சிட்டு இப்படி உக்காந்துட்டு இருக்கிறார். இந்த திருடங்க அந்த வந்த முனிவரை பார்த்துட்டு 4 பேர் 4 பக்கமா நின்று கத்தியை காட்டுறான். உன்கிட்ட என்ன இருக்குது, நீ யாரு, என்ன வச்சிருக்கிற, கேடு அப்படின்றான். இந்த முனிவர் என்ன சொன்னாரு? என்ன பண்றது இவனுங்கள்ட்ட தப்பிக்கிறதுக்கு அப்படின்ட்டு, ஏப்பா நேற்று தான்ப்பா என்ன புதைச்சாங்க இந்த கல்லறையில, ரொம்ப புழுக்கமா இருக்குது, நேற்று தான் என்ன இந்த கல்லறையில புதைச்சாங்க, எனக்கு ரொம்ப புழுக்கமா இருக்குது, அதனால இப்ப கல்லறையை விட்டு ஏஞ்சி மேலே வந்து உக்காந்து இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இந்த 4 பேர் என்ன பண்ணா? தலை தறிக்க பயந்து அடிச்சு ஓடியே போயிட்டான். இந்த முனிவரன் காலில் ஏஞ்சி தன்னுடைய பொருளை எடுத்துக்கொண்டு, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், இயேசுவுக்கே புகழ். பிரியமானவர்களை, விழிப்புணர்வு இதுதான். ஏன்னா நமக்கு எப்போ ஆபத்து வருதோ அந்த நேரத்துல கண்டிப்பா நாம சாதுரியமாக நம்மால் நடக்கும். இந்த விழிப்புணர்வை பற்றியான அந்த செய்தியை பார்க்கின்ற பொழுது, இயேசுவின் வருகைக்காக ஒரு சில பேர் நமக்கு
ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார்கள். ஒரு சில பேர் நமக்கு ஒரு வழிகாட்டுதலை கொடுக்கிறார்கள். நாம் சிறப்பாக வாசின விவிலியத்தில் என்ன, இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற ஆவல், இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் மிக அருமையாக நாம் வாசிக்கிறோம். லூக்கா நற்செய்தியில 19ஆம் அதிகாரத்துல நாம வாசிக்கிறோம். சக்கேயு இயேசுவை பார்க்க விரும்பினான். இயேசு வருகிறார். இதுதான் இந்த திருவருகை காலத்துல நம்ம படிக்கின்ற அந்த ஒரு சிறப்பான நிகழ்வு. இயேசு வருகிறார். உண்மையாகவே இயேசு வந்த பொழுது சக்கேயு அவன் இயேசுவை பார்க்க விரும்பினான். பார்க்க விரும்பி அவன் பெரிய பணக்காரன், பல அநியாயங்கள் அட்டூழியங்கள் எல்லாம் செய்திருக்கிறான். ஆனா இருந்தாலும் இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் அவனுக்கு இருந்தது. அவன் தன்னுடைய நிலையை மாற்றி விழிப்போடு செயல்படுகிறான். என்ன விழிப்பு? கூட்டமா இருக்கிறது, நான் குள்ளமா இருக்கிறேன், இயேசுவினுடைய கண்ணில் படுவனா படமாட்டானு தெரியாது. அப்போ அவன் ஒரு எடுக்கின்ற முடிவு, அங்கதான் அந்த விழிப்புணர்வோடு எடுக்கணும். ஒரு காட்டு அத்தி மரத்தில் ஏறிக்கொள்ளுகிறான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவோடைய கண்ணில் படணும், அதுதான் அவனுடைய விழிப்புணர்வு. நான் இயேசுவின் கண்ணில் பட வேண்டும், நான் இயேசுவை பார்க்க வேண்டும். அங்கதான் அவனுடைய விழிப்புணர்வு வெளிப்பட்டது. இயேசு அங்க வந்தாரு, நின்னாரு, பார்த்தாரு, இறங்கி வான்னு சொன்னாரு. அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவனுக்கு இந்த வீட்டுக்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொன்னார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதே போல நாம பார்க்கிறோம், இன்னொரு நிகழ்வு நமக்கு சொல்லப்படுகிறது. பிறவி குருடன் ஒரு இடத்துல பிச்சை எடுத்துட்டு இருக்கிறான். பிச்சை எடுத்துக்கொண்டு கத்திக்கொண்டு இருக்கான், அம்மா தாயே பிச்சை போடுங்கன்னு. இயேசு அந்த வழியாக வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அவனோட என்ன பண்ணிட்டான்? பிச்சை எடுக்கின்ற அந்த வார்த்தையை மாத்திட்டான். அம்மா தாயே கிடையாது. என்னன்னு சொன்னான்? சொல்லுங்க. இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும். அம்மா தாயே என்ற வார்த்தையை விட்டுட்டு என்ன வார்த்தை பேசுறான்? இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும். கத்தன உடனே என்ன சொன்னாங்க? அவனுடைய கூட இருந்தவங்க அந்த கூட்டத்தில் வந்தாங்க, கத்தாத, அமைதியார், கம்மியார். விட்டானா? இல்ல, இன்னும் விழிப்போடு கத்துகிறான், இன்னும் உறக்க கத்துகிறான், இயேசு பார்க்க வேண்டும் என்று கத்துகிறான். இயேசுவே ஸ்டாப் பண்ணிட்டான். பாருங்க, இயேசுவை நிறுத்தி விட்டான். அவர் சென்று கொண்டிருந்தவரை நிறுத்தியது அந்த குரல். இயேசு அவனை அழைத்து, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அவன் சொல்றான், நான் பார்வை பெற வேண்டும், நான் பார்வை பெற வேண்டும். அவனுக்கு பார்வை அளிக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இதுதான் இயேசுவினை நாம் நம்முடைய வாழ்க்கையில் திரும்பி பார்க்கின்ற விழிப்புணர்வோடு சாதுரியமாக நடத்துகின்ற நிகழ்வு. அடுத்தது மிக அருமையாக நாம் வாசிக்கிறோம் லூக்கா நற்செய்தியில. தொழுகை கூட தலைவருடைய அந்த மகள் இறந்த மகள் காப்பாற்றப்படுகிறது. தொழுகை கூட தலைவர் இயேசுவிடம் போய் சொல்கிறார், என் மகள் வீட்டில் இறந்து கிடக்கிறார், நீர் வந்து அந்த மகளை குணப்படுத்தும். இயேசு நீ போ, நான் வரேன் அப்படின்னு சொல்றார். ஆனா தொழுகை கூட தலைவர் அவரோடு செல்லுகிறார். பிரியமானவர்களே, அவருக்கு தெரியும் என் மகளை காப்பாற்றக்கூடிய தகுதியும் என் மகளை உயிரோடு எழுப்பக்கூடிய அந்த சக்தியும் ஆற்றலும் யாருக்கு இருக்கிறது? இயேசுவுக்கு இருக்கு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசு சொல்லுகிறார், சிறுமி இறக்கவில்லை, அவர் உறங்கி கொண்டிருக்கிறார். அந்த சிறுமியை கையை பிடிச்சி எழுகிறாரு, அந்த இறந்து போன சிறுமி எழுகிறாள். பிரியமானவர்களே, இதுதான் நாம் எப்பொழுது எந்த நேரத்தில் விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டும். விழிப்புணர்வோடு செயல்படுவதற்கு 2-3 நிலை இருக்கிறது. ஒன்று, the self awareness, நம்மை பற்றியான தன்னுணர்வு. நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம்னா, ஏதாவது நம்ம செஞ்சோம்னா எல்லாம் யாராவது பாராட்டுறாங்களா அப்படின்னு நினைப்போம். இந்த பாராட்டெல்லாம் ஒரு காதுல வாங்கி இன்னொரு காதுல விட்டுருணும். ஃபாதர் நீங்க சூப்பரா செய்றீங்க ஃபாதர், சார் நீங்க செய்யறது பயங்கரமா இருக்குது ஃபாதர், உங்களை போல டேலண்ட் யாரும் இல்லை. அதெல்லாம் என்னம்னா நம்ம இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுறணும். ஏன்னா இது போய் நம்ம மண்டைக்குள்ள போய் என்ன ஆயிடும்னா, நம்மளை போல கர்வம் பிடிச்சவங்க யாருமே இருக்க மாட்டோம். இன்னைக்கு நிறைய பேருடைய மனநிலைய பாதிப்பே இப்படிதான். சொல்ல சொல்ல நமக்கு என்ன தலகணம் ஏறிடும். தலகணம் ஏறி போச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம மற்றவங்களை மதிக்கவே மாட்டோம். நம்ம எல்லா நிலைகளிலும் இருக்கின்ற மக்களை பார்க்க வேண்டும், அதுல உண்மையை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். ஏன் இவங்க இப்படி செய்யறாங்க, ஏன் இவங்க இப்படி பேசுனாங்க, கொஞ்சம் சிந்தித்து செயல்படக்கூடிய அந்த தன்னிலை. நமக்குள்ள பல குறைபாடுகள் இருக்கிறது, நமக்குள்ள ஒரு நிறைவும் இருக்கிறது.
நமக்குள்ள இருக்கின்ற நிறை குறைகளை அறிந்து வைத்திருப்பவன் தான் த செல்ஃப் அவேர்னஸ், தன்னிலை உணர்தல். ஆகவே இந்த திருவழுகை காலத்துல தன்னிலை உணர்கின்ற ஒரு வாய்ப்பை நாம் ஏற்படுத்துவோம். இரண்டாவது, பிறரை பற்றியான எண்ணம், பிறரை பற்றியான நல்ல கருத்துக்களை நாம் ஏற்றுக்கொள்ளும். எப்போதுமே நம்ம சொல்லுகின்ற தகவல் என்ன, மற்றவங்களை பத்தி நம்ம பேசக்குள்ள அவங்கள பத்தி என்ன சொல்லுவோம், தவறான கண்ணோட்டத்தையே நம்ம பதிவு செய்யும். ஐயோ அவளா, ஐயோ அப்படிப்பட்டவளே, ஐயோ இந்த ஆளா, இந்த ஆள் வந்தாலே முடிஞ்சு போச்ச கதை அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். ஏன் அவங்களுக்குள்ள இருக்கின்ற நல்லதை நாம பார்க்க கூடாது? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எல்லா மனுஷனும் கெட்டவன் இல்ல, எல்லா மனிதருக்குள்ளும் என்ன இருக்குது, நல்ல எண்ணம் இருக்கிறது, நல்ல செயல்பாடுகள் இருக்குது. ஆனா நமக்கு மேலோங்கி பார்க்கறதெல்லாம் மேலோட்டமான கண்ணோட்டம் எல்லாம் அப்படியே ஆப்போசிட்டா தான் பார்ப்போம். ஏன்னா நம்ம தவிர இந்த உலகத்துல யாருமே என்னது பெர்ஃபெக்ட் இல்லை, நாம தான் பெர்ஃபெக்ஷனிஸ்ட் என்று நாம நினைக்கிறோம். இந்த உலகத்துல பெர்ஃபெக்டான ஆள் யாருன்னு கேட்டா ஒரே ஆள் தான், அது நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு யாரும் கிடையாது. நாம் நிறை குறைகளோடு இருக்கிறோம். இப்போ கூட ரீசண்டாக நம்முடைய மறை மாவட்டத்தில் அருள் தந்தை ராபர்ட் அவர்கள் இறந்தார். அவரை பற்றியான செய்தியை படிக்கின்ற பொழுது எங்களுக்கெல்லாம் நான் கூட இருந்து பார்த்துருக்கேன். அவரை போல ஒரு சிறப்பான ஒரு குருவானவர், ஒரு தூய்மையானவர், ஒரு நல்ல நேர்மையானவர், எல்லாரும் பாராட்டினோம். மறை மாவட்டமே அவரை தூக்கி கொண்டாடியது. ஆனால் அவர் இருக்கும்போது அவரை பற்றியான எந்த ஒரு நல்ல எண்ணமும் மற்றவர்களுக்கு இல்லை. அவரா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார், பிடிக்காது. ஸ்ட்ரிக்டாக இருந்தால் பிடிக்காது மக்களுக்கு. ஆனால் எங்கள் பேரிஷில் எங்களுடைய கடலூர் ஓட்டி பேரிஷில் அவர் 8 வருஷம் இருந்தார். மக்களுக்கு அவருடைய ஸ்ட்ரிக்ட்னஸ், கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது பிடிச்சது. எல்லாரும் ஓடி அழுதார்கள், பார்த்தார்கள். அவருடைய இறப்பை தாங்க முடியவில்லை. ஏனென்றால் ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாரோ அந்த அளவிற்கு கடவுளுக்கும் மக்களுக்கும் நேர்மையாக இருக்க முடியும் என்பதை பல பேர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில் பிறரை பற்றிய எண்ணத்தை நாம் மேலோங்க, நல்ல எண்ணத்தை மேலோங்க செய்வது தான் இந்த விழிப்புணர்வு. அடுத்தது இறை உணர்வு, the awareness of God நமக்குள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். கடவுள் உணர்வு என்பது நம் ஒவ்வொருவருக்கும் அத்தியாவசியமானது, தேவையானது. ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த தவ காலத்துல, இந்த திருவருகை காலத்துல, இது ஒரு குட்டி தவக்காலம் கூட என்று சொல்லலாம். ஏன்னா உடைகள், வழிபாடுகள் எல்லாமே நம்மை ஒரு எல்லா விதத்திலும் குறைத்து காணப்படுகிறது. எல்லா விதத்திலும் நாம் ஒரு ஆடம்பரத்தை குறைத்தவர்களாக ஒரு குட்டி தவக்காலத்தில் இருக்கிறோம். இந்த திருவருகை காலம், அதற்கான விழிப்புணர்வோடு தயாரிப்போம், விழிப்பாக இருப்போம். இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிக்க மன்றாடுவோம். அனைவரும் முழங்கால் படியிட்டு இப்பொழுது நம் குடும்பங்களை திரு இறுதி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து செபிப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. ஜெபிப்போமாக. இயேசுவின் திரு இருதயமே, கிறிஸ்துவ குடும்பங்களுக்கு தேவரீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத உமது நன்மைத்தனத்தையும் நினைத்து நன்றியறிந்த பட்சத்தோடு உமது திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாக வீழ்ந்து கிடக்கிறோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பத்தில் உள்ள சகலரையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் எங்களை ஆசிர்வதித்து இப்பொழுதும் எப்பொழுதும் உம்முடைய திரு இதய நிழலில் இளைப்பார செய்தரலும். தவறி எங்களில் எவரேனும் உமது இதயத்தை நோகச் செய்திருந்தால் அவர் குற்றத்திற்காக நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம். உமது திரு இதயத்தை நினைத்து பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கிருபை செய்தரலும். இதுவுமின்றி உலகத்தில் இருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் எங்கள் பங்கிலுள்ள அனைத்து குடும்பங்களுக்காகவும் மன்றாடுகிறோம். பலவீனருக்கு பலமும், விருந்தப்பியவர்களுக்கு ஊன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமுமாயிருந்து தயை புரியும். ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள், அவஸ்தைப்படுகிறவர்கள் தலைமாட்டில் தேவரீர் தாமே விழித்து காத்திருப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை எவ்வளவு பட்சத்தோடு நேசித்தீரோ, இந்த விசாரணையில் உள்ள சகல பிள்ளைகளையும், எங்கள் பங்கில் உள்ள எல்லா பிள்ளைகளையும், இந்த உலகில் உள்ள எல்லா குழந்தைகளையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அவர்களுடைய இதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தை வளரச் செய்யும். ஜீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும்
மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்க மன்றாடுகிறோம். திவ்ய இயேசுவே, முறை முறையாய் உமது திருச்சிநேகத்தில் ஜீவித்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இளைப்பாற கிருபை புரிந்தருளும். ஆமீன். இயேசுவின் திரு இருதயமே, என் நம்பிக்கையை உமது பேரில் வைக்கிறேன். இயேசுவின் திரு இருதயமே, என் நம்பிக்கையை உமது பேரில் வைக்கிறேன். இயேசுவின் திரு இருதயமே, எனது நம்பிக்கையை உமது பேரில் வைக்கிறேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்ததை போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். மாண்புயர் கீதம். சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வாணி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. எனக்காக பிறந்தீர், எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், மீண்டும் வருவீரே. எனக்காக பிறந்தீர், எனக்காக மரித்தீர்,
உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. அருட்திருதேவதேவன் போற்றி, அவர் திருநாமம் போற்றி. அருட்மகன் இயேசு கிறிஸ்து போற்றி, அவர் தம் திரு அன்பே போற்றி. அருட்திருத்தூய ஆவி போற்றி, அவர் தம் திரு ஞானம் போற்றி. அருள் திரு அன்னை மரியாள் போற்றி, அவர் தம் திரு தூய்மை போற்றி. அருள் திரு சூசை முனியும் போற்றி, அவர் தம் திரு வாய்மை போற்றி. அருள் திரு தூதர் அமரர் போற்றி, அவர் தம் திரு சேவை போற்றி. அருள் திரு தேவதேவன் போற்றி, அவர் தம் திரு நாமம் போற்றி. கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, அனைவரும் எழுந்து நிற்போம். அன்புக்குரியவர்களே, இன்று சிறப்பாக இந்த திருமணி ஆராதனையில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் இறையாசிரை நிறைவாக பெற்று செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாளை தினம் மாதத்தின் முதல் சனிக்கிழமை வழக்கம் போல நம்முடைய பங்கில் மாலை அன்னையினுடைய தேர்பவனியும் அதனைத் தொடர்ந்து அன்னையினுடைய சிறப்பான திருப்பலியும் அருங்கொடை ஜப வழிபாடும் நடைபெறும். இதனை வழிநடத்துபவர் நம்முடைய முன்னாள் பங்கு தந்தை அருட்தந்தை ராயப்பன் அடிகளார், நம்முடைய மறைமாவட்டத்தினுடைய மெய்ப்பு பணி நிலையத்தினுடைய இயக்குனராக பணியாற்றி கொண்டிருப்பவர். ஆகவே நாளை தினம் நம்முடைய பங்கில் வருகின்ற 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல அமலோற்பவ அன்னையினுடைய விழாவை திருச்சபை கொண்டாடுவது வழக்கம். நம்முடைய பங்கில் நாளை தினம் இந்த அமலோற்ப அன்னையினுடைய பெருவிழாவை நாம் சிறப்பிக்கின்றோம். ஆகவே அன்னையினுடைய தேர்பவனிலும் திருப்பலியிலும் இந்த குணமளிக்கும் வழிபாட்டிலும் கலந்து கொண்டு இந்த அன்னையினுடைய விழாவை சிறப்பிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இறை மக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து வந்து நாளை தினம் நடைபெறுகின்ற இமாக்குலேட் கன்செப்ஷன், ஃபீஸ்ட் ஆஃப் இமாக்குலேட் கன்செப்ஷன் என்று சொல்லப்படுகின்ற அமலோற்ப அன்னையினுடைய விழாவை சிறப்பித்து மகிழ்வோம். இப்பொழுது இறுதி பாடல். இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்த நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே எங்கும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் இங்கு அனைவருக்கும் வாழ்வு உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் இங்கு அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால்
எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். எங்கள் எல்லோருக்காகவும் நாள்தோறும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழுமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழுமக்கே. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென்.